الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله مولانا العظيم. عن أنس رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: لقد أخفت في الله وما يخاف أحد، ولقد أوذيت في الله وما يوذى أحد، إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் வசந்தத்தின் ஆரம்பம் என்று அர்த்தமுடைய ஒரு மாதத்தில் நாம் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு நபியுடைய ஷமாயில், நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி மக்கள் மயப்படுத்துவதும் உலமாக்களுடைய பொறுப்பென்ற ரீதியில் கல்முனை அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவும் 2 பள்ளிவாசல்களில், சென்ற வருடம் ரஹ்மான் பள்ளிவாசலில் மாத்திரம் நடைபெற்றது. இந்த வருடம் 2 பள்ளிவாசல்களை தெரிவு செய்வோம் என்று சொல்லி ரஹ்மான் பள்ளிவாசல்களிலேயும் ஹாமி பள்ளிவாசலிலேயும் நபியுடைய ஷமாயிலை பற்றி மக்கள் மயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்க்கை வரலாறுகளை மக்கள் மயப்படுத்துவதே நோக்கம் என்னவென்றால், நமது வாழ்க்கையில் நபியுடைய சுன்னாவை, நபியுடைய தியாகங்களை நாம் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து விடயத்திலேயும் பூர்த்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அதிகமானவர்கள் பள்ளிவாசலில் அபூபக்கரை போன்று, உமரை போன்று அமர்ந்திருப்பார்கள். ஆனால் வியாபாரத்தில் ஹாமானை விடவும் மோசம் உள்ளவர்கள் இருப்பார்கள். பள்ளிவாசலில் உமரை போன்று இருப்பார்கள், வீட்டுக்குள் அபூ லஹபை போன்றிருப்பார்கள். அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் இபாதத்தை, வணக்கத்தை மாத்திரம் நமக்கு வழிகாட்டவில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில உங்களுக்கு குதுவத்து, நேரான வழி இருக்கிறது. நபி எந்த வாழ்க்கை எடுத்தாலும் சரிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்துக்கு சொன்னாங்க, ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நீங்க எப்படி என்ன நான் எப்படி தொழுகிறத போல நீங்க கண்டீங்களோ அதே போல தொழுது கொள்ளுங்க. உலகத்தில் இந்த வார்த்தையை யாராலும் சொல்ல இயலாது. நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம், எந்த தொழுகையை போல நீங்க பார்த்து நீங்க செஞ்சு கொள்ளுங்க என்று சொல்ற அளவுக்கு இருக்கோமா இல்லையா தெரியாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. என்ன எப்படி நீங்க தொழுகிறத போல கண்டீங்களோ அதை போல தொழுது கொள்ளுங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போற நேரத்துல சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என் ஹஜ்ஜை பார்த்து நீங்க பழகுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஹஜ்ஜில என்னென்ன அமல்களை எப்படி எப்படி செய்யறனோ அதே போன்று செய்து கொள்ளுங்க. அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இபாதத்துல மாத்திரம் வழிகாட்டல்ல, அதே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்துக்கு சொன்னாங்க, ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிக்கும், உங்களை சிறந்தவங்க யாரண்டா, உங்களை நல்லவங்க யாரண்டா, உங்களோட குடும்பங்களில நல்லவர்கள், உங்களோட மனைவி மார்க்கத்தில் சிறந்தவர்கள். அனா கைருக்கும் லி அஹ்லி, அங்க வழிகாட்டுறாங்க, நான் எந்த குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. குடும்பத்திலையும் வழிகாட்டினாங்க. குடும்பத்தோட முடியல, நபியுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்தது, நபியுடைய கொடுக்கல் வாங்கலுடைய தன்மையை பார்த்து பட்டம் சூட்டினார்கள். நபி அஸ்-சாதிக், உண்மை சொல்லக்கூடியவர். நபியுடைய அந்த கொடுக்கல் வாங்கலின் நியாயத்தை வைத்து கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நான் முடிப்பதாக இருந்தால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரைத்தான் திருமணம் முடிக்கணும் என்று சொன்னாங்க. நபியுடைய அக்லாக் எப்படி இருந்துச்சு? ஒரு மனிதன் உலகத்தில் 4 விஷயத்துல திருப்பத்தை உண்டு வளர்த்தினால்தான் அல்லாஹ்விடத்தில் இவன் நல்லவனாக மாற முடியும். உன்னுடைய இபாதத் வணக்கங்களிலே சிறந்தவனாக மாறணும், முஆமலாத் கொடுக்கல் வாங்கலிலே சிறந்தவனாக மாறணும், முஆஷராத் குடும்ப வாழ்க்கை. சிலாக்கல்ல குடும்ப வாழ்க்கையில 0, மனைவியரத்தில் சிறந்த, அது மனைவியை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களை வழிநடத்துற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவி மாரத்தில் 11 மனைவிமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 12 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மாத்திரம் தான் 12 வருஷம் வாழ்ந்தாங்க. ஏனைய மனைவிமாரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வருஷத்துக்கு கீழே தான் வாழ்ந்தாங்க. ஆயிஷா சித்திகாவுடன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 9 வருஷம் மட்டும்தான் வாழ்ந்தாங்க. 9 வருஷம். அந்த மனைவிமாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எங்கேயாவது ஒரு ஹதீஸ்ல எங்கேயாவது ஒன்றுல அந்த நபியுடைய மனைவிமாரு இவர் கெட்டவர் நவுதுபில்லாஹ் எங்களுடன் இப்படி நடந்தார் என்ற வரலாற்றை உலகம் அழிஞ்சாலும் யாரும் எடுத்து கொண்டு வர முடியாது. நபியுடைய குடும்ப வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு. நான் பின்னால வரும் நபியுடைய குடும்ப வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எதிர்பார்த்ததை போன்று வாழ்ந்தாங்களா? இதே தலைப்பும் அதுதான். நபியுடைய எளிமையான வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, நபியுடைய வீட்டுடைய நிலைமை எப்படி, நபியுடைய சாப்பாட்டுடைய நிலைமை எப்படி, நபியுடைய படுக்கை எப்படி, நபியுடைய தலையணை எப்படி, நபியுடைய குடிவானம் எப்படி, எல்லாம் சாதாரண மனிதனை போன்றல்ல, அதை விடவும் மோசமானதான் இருந்தது. அந்த எளிமையான வாழ்க்கைக்குள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 மனைவிமாரை வச்சிருந்தாங்க. அந்த 11 மனைவிமாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து நல்லவர் என்ற பட்டத்தை தன்னிட்டார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்டா. நபியுடைய வஹி இருக்கிறது, வஹியும் மனைவியின் ஒருவரான கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய மடியிலிருந்து தான் வஹீயுடைய பிரதிபலிப்பு உண்டாகிறது.
ஹிரா குகையில பயப்படுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத வந்து முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவிடத்தில் தான் சொன்னார்கள். அவர்கள் தான் ஆறுதல் படுத்தினார்கள். உங்களிடத்தில் வந்தவர் ஷைத்தான் இல்லை, உங்களிடத்தில் வந்தவர் ஒரு மலக்குதான் என்பதை கதீஜா ரலியல்லாஹு தஆலா தான் சொன்னார்கள். உங்களிடத்தில் வந்தவர் மலக்கு என்பதை. நபியுடைய இறுதி கட்டம் எப்படி நடைபெற்றது? நபியுடைய இறுதி கட்டமும் அந்த மனைவிமாருடைய ஒருவரான ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட மடியில தான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நிலைமை உண்டானிச்சு. மடியில வச்சு ஆயிஷா சித்திகா சொல்லுகிறார்கள், நான் தான் என்னுடைய மிஸ்வாக்கை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நான் என் வாயில வச்சு அதை மிருதுவாக்கி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிஸ்வாக் செய்தேன். என்னுடைய உமிழ்நீர் தான் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வயிற்றில போல என்பதாக சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. நபியுடைய குடும்ப வாழ்க்கை சரியாக இருந்தது அன்பார்ந்தவர்களே. பள்ளிவாசலுக்குள் எவ்வாறு இருந்ததோ அதை போன்றுதான் நபியுடைய குடும்ப வாழ்க்கையும் சரியாக இருந்தது அன்பார்ந்தவர்களே. அதில் ஒவ்வொரு தலைப்பிலையும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவர்களிடம் எப்படி நடந்திருந்தார்கள் என்ற விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அதே போல நபியுடைய வியாபாரமும் அப்படித்தான் அமைஞ்சது. அன்பு சகோதரர்களே, ஆகையினால நபியுடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் பேசுற நானும் நீங்களும் நபியுடைய வரலாற்றை படிக்கணும், நபியுடைய ஷமாயிலை படிக்கணும். ஷமாயில் திருமிதி என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. தமிழிலும் ஜமியத்துல் உலமா தலைமையகம் அதனை தமிழாக்கம் செய்திருக்கிறது. அதே போன்று இந்தியாவில் இருந்தும் ஒருவர் அதை தமிழாக்கம் செய்திருக்கிறார். அந்த தமிழாக்கத்தை எடுத்து நம்முடைய ஒவ்வொரு குழந்தைகளையும் அதை படிச்சு நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்முடைய குழந்தைகளுக்கு ஊட்டுவது நாம் ஒவ்வொரு தாயும் தகப்பனுடைய கட்டாய கடமையாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. நபியை பற்றி நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் அதை அமர்த்த வேண்டும். பின்பற்றுவதற்கு தகுதியானவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்கிறத நிரூபிச்சு காட்டணும் அன்பார்ந்தவர்கள். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல எளிமையான முறையில தன் வாழ்க்கையை அமைச்சு கொண்டாங்க. நபியுடைய வீடு எப்படி இருந்துச்சு? குர்ஆனில் அல்லாஹ் நபியுடைய வீட்டை ஹுஜராத் அறைகள் என்பதாகத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அறைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீடு எப்படி? 4 மையத்துகள் அடக்கம் செய்த இடம்தான் ஆயிஷா சித்திகாவுடைய வீடாக இருந்தது. நாம் போய் சலாம் சொல்றோம், மதீனாவுல போய் ரவுலாவுல போய் சலாம் சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக், அதுக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும், மூணாவதாக நான்காவதாக ஈசா நபியும் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்படுவாங்க என்று வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த 4 மையத்துகள் ஜனாசாக்கள் அடக்கம் செய்கிற இடம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடாக இருந்தது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்துல சுஜூதுக்கு போவாங்க. சுஜூதுக்கு போற நேரத்துல எங்களோட வீட்டுல நெருப்பு வெளிச்சம் இருந்தா நானே அதை மடிச்சு கொள்வேன். என்ற காலை நீட்டிருக்கக்கூடிய காலை சுஜூது செய்த நேரத்தில்
சுஜூது செய்வதற்கு இடம் கிடைக்காது. அதனால வெளிச்சத்தில் நான் என்ன செய்வேன், நானே ஒதுக்கிக் கொள்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் வந்து எழும்பினதுக்கு பிறகு நான் காலை நீட்டிக் கொள்வேன். இரவு நேரம் வெளிச்சம் ஒன்றும் இல்லைண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கால்ல தட்டுவாங்க. தட்டிட்டு எனக்கு விளங்கிரும் ரசூலுல்லாஹ் சுஜூதுக்கு போறாங்கன்னு விளங்கிரும். நான் காலை மடிச்சு கொள்வேன், நான் சுஜூதுக்கு போவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீடு அகலம் அவ்வளவுதான் அன்பார்ந்தவர்களே. அந்த வீட்டுக்குள் தான் வஹி இறங்கியது. அந்த வீட்டுக்குள் வாழ்ந்து கொண்டுதான் நபிமார்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவிமார்களிடத்தில் நல்லவர் என்ற பட்டத்தை எடுத்தது அந்த வீட்டுக்குள் இருந்துதான். நபியுடைய வீட்டுடைய உயரம் எப்படி? ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டை உடைக்கிறதுக்கு முதல் நான் ஒரு தாபிஈ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வீட்டுக்கு போனேன். என்ற கையை, நான் 11 வயசு இருக்கும், என்ற கையை உயர்த்தினா ரசூலுல்லாஹுடைய வீட்டுடைய கூரை படும் என்றார்கள். கையை உயர்த்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வீட்டுடைய கூரை படும் என்றார்கள். அந்த கூரை எப்படி இருந்தது? ஈச்சம் ஓலையும் களிமண்ணாகத்தான் அந்த வீடு இருந்தது என்பதாக வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், வலீத் இப்னு அப்துல் மலிக் என்ற அந்த மன்னன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டை உடைக்காமல் இருந்திருந்தால் அந்த வீட்டை பார்த்து ஒவ்வொரு தலைவர்களும், ஒரு தலைவர் உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு படிப்பினையாக இருந்திருக்கும் என்று சயீத் இப்னு முஸையப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் தலைவர், ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர். உலகம் படைக்கப்பட்டதே அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டித்தான். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு, வீட்டுடைய அகலமும் இப்படித்தான், உயரமும் இவ்வளவுதான் அன்பார்ந்தவர்களே. ஆனால் இதிலிருந்து நாம் படிப்பினை பெறக்கூடியது என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்பஉ மினஸ் ஸஆதா, 4 விடயம் இருக்கிறது. அந்த 4 விடயம் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை உண்டுபடுத்தக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் அல் பைத்துல் வாசிய, ஒரு மனிதனுக்கு விசாலமான வீடு இருப்பது. அன்பார்ந்தவர்களே, யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதன் முர்த்தத்தாக இஸ்லாத்தை விட்டு வெளியாக கூடியதற்குரிய இடம் எதென்றா அவனுடைய வீடு. ஒரு மனிதன் முர்த்தத்தாக ஆகணும் என்றா அதுக்கு காரணம் அவனுடைய வீடாக அமைச்சிருக்கும் என்று சொல்றாங்க. ஆகையால நம்ம ஒரு வீடு கட்ட போறோமா, தேவைதான் அந்த வீடு ஹலாலான முறையில் இருக்கணும். அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு வீடை கட்டி கொடுக்க போறேனா அந்த வீடு ஹலாலாக இருக்கணும், ஹராம் சேர்ந்திடக்கூடாது. யோசித்து பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வீட்டுக்குள்ள போற நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு போங்க. அந்த சலாத்தின் மூலமாக ஷைத்தான் விரண்டோடிடுவான். யோசித்து பாருங்க, அதே நேரத்தில் இந்த வீடு ஹராமான பணத்தினால வட்டியோட சம்பந்தப்பட்டு இந்த வீடு கட்டப்பட்டிருந்தா ஒரு வட்டியா குர்ஆன் சொல்லுகிறது, யுத்தம் செய்யறதுக்கு தயாராகுங்க. வட்டியோட சம்பந்தம் இது இருக்குதா, யுத்தம் செய்யறதுக்கு தயாராகுங்க. யாரோட? அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும். ஃபஅதுனு ஹர்பும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள்.
யோசித்து பாருங்க, என் வீடு ஹராமான முறையில் அமைஞ்சிருக்கதா? அல்லாஹ் எனக்கு என் வீடு விசாலமாக இருக்கணும் என்று விரும்புகிறோம், ஹலாலான பணத்தை வச்சு கற்றோம், அந்த வீட்டில் இஸ்ராஃபும் அமையல, வீடு கட்டி நான் பெருமை அடிக்கலண்டா அந்த வீடு இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இஸ்லாம் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தங்க வீட்டில் இருப்பது பெரிய விடயம் அல்ல. ஒவ்வொரு மலையை தங்கமாக்கி தரவா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிடத்தில் அல்லாஹ் கேட்டான். அன்பானவர்களே, ஆகையினால நபியுடைய வீட்டை பற்றி ஏன் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறதா? உத்தம நபி, சொர்க்கம் அவருக்கே சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்படக்கூடிய நபியுடைய வீடே அவ்வாறு இருந்தது என்றால், நாமெல்லாம் சொர்க்கத்தில் ஃபுட்போட்ல இருக்கிற நம்மள அந்த வீட்டை எந்த அளவுக்கு ஹலாலான முறையில் அமைச்சு கொள்ளணும் என்கிறத நாம் ஒவ்வொரு வழங்கிக் கொள்ளணும். அன்பார்ந்தவர்களே, நபியுடைய சாப்பாடு எப்படி இருந்துச்சு? நபியுடைய சாப்பாடுக்கு முதல் நபியுடைய நெஞ்சும் வயிறும் சமனாகத்தான் இருந்தது. இதுல ஒரு ஆள் காட்டிலுமா? நபியுடைய நெஞ்சும் வயிறும் சமனாக இருக்கணும் இருந்துச்சு. ஏனென்னா நபியுடைய சாப்பாடு அப்படித்தான் அமைச்சது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்க முதலாம் பிறை பார்த்தோம், இரண்டாம் பிறை பார்த்தோம், மூன்றாம் பிறை பார்த்தோம், 2 மாதம் எங்கட வீட்டுல அடுப்பே எரியல்ல. கேட்கிறாங்க, அப்ப 2 மாசம் என்ன செஞ்சீங்க? சொன்னாங்க, அந்த 2 மாசமும் எங்களுடைய உணவு தண்ணீரும் ஈத்தம்பழமும் தான். சொல்லப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையிலேயே விலை உயர்ந்த கோதுமையால ரொட்டி சுட்டு சாப்பிட்டதே கிடையாது. எதுவரைக்கும்? ஹத்தா லக்கியல்லாஹ, அல்லாஹ்வை சந்திக்கும் வரைக்கும் விலை உயர்ந்த கோதுமையினால் ரொட்டி சுட்டு சாப்பிட்டதே கிடையாது. அன்பார்ந்தவர்களே, உலமாக்கள் சிலாக்கள் கூறுறாங்க, உலகத்திலேயே முதலாவது வந்த பித்அத் எதண்டா? அரிதட்டி, மாவு அரிக்கிற தட்டி. ஏன் சொன்னாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழி கோதுமை வரும், அதை இடிப்பாங்க, இடிச்சு வாயில வச்சு ஊதுவாங்க, பறக்கிறதெல்லாம் பறக்கும், மீதமானத்தை வச்சுதான் ரொட்டி சுட்டி சாப்பிடுவாங்க. யோசித்து பாருங்க, நம்ம வீட்டுல கொஞ்சம் உப்பு கூடண்டா மகரம் கிளம்பிடும். வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு இல்லண்டா வெளியால போய் சாப்பிடுறோம். ஒரு கல்லு கடந்துட்டா அந்த சாப்பிடுறல்ல. யோசித்து பாங்க, ரஹ்மத்துல் ஆலமீன் உரலுக்குள்ள போட்டு அந்த கோதுமையை அடிச்சிட்டு அதை ஊதுவாங்க, அந்த தொழியெல்லாம் பறக்கிறது பறக்கும், மீதமான வச்சுதான் ரொட்டி சுட்டி சாப்பிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வயிறு நிறைய தொடர்ச்சியாக 2 நாள் சாப்பிட்டதே கிடையாது. தொடர்ச்சியாக 2 நாள் வயிறு நிரம்ப சாப்பிட்டதே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாளையில 2 நேரத்தில் இறைச்சியும் மாவு கோதுமையும் ரொட்டியும் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு நேரத்தில் ரொட்டி கிடைச்சா, இறைச்சி கிடைச்சா, மற்ற இரவையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறைச்சி கிடைக்காது. ஒரு நாள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இரவு நேரத்தில் இருட்டில இறைச்சி வெட்டி கொண்டிருக்கிறாங்க. உருவார வந்து கேட்கிறாரு, ஆயிஷாவே, நீங்க எண்ணெயினால, அந்த காலத்துல எண்ணெயில தான் விளக்கு பத்த வைக்கிற,
எண்ணெயினால எண்ணெய் இருந்தா நீங்க வெளிச்சத்தை உண்டுபடுத்தலாமே, விளக்க பற்ற வைக்கலாம் என்று கேட்டாங்க. அதுக்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எங்களுக்கு பகல் நேரத்தில் எங்களுக்கு அந்த எண்ணெய் கிடைச்சிருக்குமெண்டா அந்த எண்ணெயை வச்சு நாங்க எங்களை பசியை தீர்த்திருப்போம். பகல் நேரத்தில் சாப்பாடு இல்லாம பட்டினியாக இருந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க, ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க. சாப்பாடு இல்லைன்னு சொல்லப்பட்டா இன்னி லஸாயிமுன், நான் இன்றைக்கு நோன்பு பிடிச்சிட்டேன் என்று நியத்தை வச்சு கொள்வாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லகது உகிஃப்து ஃபில்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் நான் பயமுறுத்தாட்டப்பட்டேன், என்னை பயமுறுத்தாட்டப்பட்டதை போன்று உலகத்தில் வேற யாருக்கும் பயமுறுத்தாட்டப்படல. லகது ஊதித்து ஃபில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோவினை செய்யப்பட்டிருக்கிறேன். வலயூலா அஹதுன், நான் நோவினை செய்யப்பட்டதை போன்று இன்னும் ஒருவர் உலகத்தில் நோவினை பட்டதே கிடையாது சொல்லிவிட்டு சொன்னாங்க, வமாலி வ பிலால், எனக்கும் பிலாலுக்கும் 30 நாளைக்கு பிலாலுடைய கமுக்கட்டுக்குள்ள மறைச்சி வைக்கிற அந்த உணவை மாத்திரம்தான் 30 நாள் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். அது மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கந்தகுல யுத்தத்தில் சஹாபாக்கள் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல முறைப்படுறாங்க, யா ரசூலல்லாஹ், பசியாக இருக்கி ஒரு கல்லை கட்டியிருக்கிறோம், தாங்க முடியாம இருக்கி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தன்னை வயிற்றை கிளப்பி காட்டினாங்க, நீங்க ஒரு கல் தான் கட்டிருக்கீங்க, நான் பசியினால 2 கல்லை கட்டிருக்கேன்னு சொன்னாங்க. நபியுடைய சாப்பாடு அப்படித்தான் அன்பார்ந்தவர்களே. யோசித்து பாருங்க, 2 மாசத்துக்கு சும்மா கேட்க 2 மாசத்துக்கு தொடர்ச்சியா இறைச்சியே திங்க இயலுமா நமக்கு? ஆக விருப்பமான சாப்பிட இறைச்சி 2 மாசத்துக்கு எங்கட வீட்டுல தொடர்ச்சியாக இறைச்சிதான். அதுவே நமக்கு திங்க இயலாண்டா 2 மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுடைய குடும்பங்களும் அந்த ஈச்சம்பழத்தையும் அந்த தண்ணீரும் தான் கொடுத்தாங்கண்டா, இந்த நபியை, இந்த தலைவரை பின்பற்றாமல் உலகத்தில் நாம் யாரை பின்பற்ற முடியும் அன்பார்ந்தவர்களே? இந்த நபியுடைய இந்த சாப்பாட்டிலிருந்து நம்ம என்ன படிப்பினப்படணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 வருஷம் ஷுஅபே அபி தாலிபில நாடு கடத்தப்பட்டாங்க. சொந்த நாட்டுக்குள்ளே நாடு கடத்தப்பட்டாங்க. யாரும் பேசக்கூடாது, யாரும் சாப்பாடு கொடுக்க கூடாது, யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது என்று கஅபாவுல தொங்க விட்டாங்க. சஹாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த நேரத்தில் சாப்பிட்ட சாப்பாடு என்னண்டா, இலைகளும் கொலைகளையும் தான் சாப்பிட்டாங்க. ஒரு சஹாபி சொன்னார்கள், அந்த இலையையும் கொலையையும் சாப்பிட்டு என்ற வாய் புண்ணாயிட்டு. அன்பு சகோதரர்களே, நல்லவர்களே, பேசுறது எனக்கும் உங்களுக்கும் தான். நம்ம வீட்டுல அல்லாஹ் இந்த கல்முனையில யாரும் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கண்டா யாரும் இல்லை. ஏதோ ஒன்றோ 3 நேரமும் சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறோம். இதை நம்ம என்ன படிப்பினை பெறணும்? என்ற சாப்பாட்டில இஸ்ராஃப் இருக்கக்கூடாது, வீண் விரயம் இருக்கக்கூடாது. என சாப்பாடு எளிமையாக ஆக்கிக் கொள்ளணும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாம் எப்பையும் நடுத்தரத்தை தான் விரும்பும். கைருல் உமூர் அவ்சாத்துஹா, விடயங்களில் சிறந்தது நடுத்தரம்.
ஒரு திருமணம் முடிக்க போறோமா, அந்த திருமணத்துடைய செலவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த திருமணத்தில செலவு குறைவாக இருக்கிறதோ அந்த வீட்டு அந்த திருமணத்தில அல்லாஹ் பரக்கத்தை உண்டுபடுத்துவான். சும்மா நம்ம பார்க்கிறேன்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நிலைமையை பார்க்கிறேன்டா, பலஸ்தீனுடைய மக்களை இப்ப பார்க்கலாம். பலஸ்தீன் மக்கள், காசா மக்கள் சாப்பாடு இல்லாம தவிக்கிறாங்க. 2 கிழமைக்கு முன்னால ஜும்மா ஓதப்படுகிறது. இமாம் 2 நிமிஷம் நினைக்கிறது, 3 நிமிஷத்தோட ஜும்மா முடிஞ்சு. என்ன ஜும்மா? நானும் பசியாக இருக்கிறேன், பசியின் காரணமாக எனக்கு ஜும்மா ஓதுவதற்கு முடியாமல் இருக்கிறது. நீங்களும் பசியினால இருக்கிறதுனால என்ன ஜும்மாவை கேட்கறதுக்கு உங்களுக்கும் சக்தி இல்லாம இருக்கிறது. இவ்வளவுதான் ஜும்மா. பலஸ்தீனத்துல பசியால, பட்டினியால சிறார்களும் பெரியார்களும் மூத்தவர்களும் பசியினால ஆகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்ப நம்ம யோசிக்கணும், அல்லாஹ் எனக்கு ரிஸ்க தந்திருக்கிறான், இந்த சாப்பாடை தந்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும், நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தி அந்த சாப்பாடை வீண் விரயமாக்க கூடாது. அன்பானவர்களே, யாரெல்லாம் சாப்பிடுறதுக்கு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அந்த சாப்பாடை கொண்டு கொடுக்கிற அந்த ஈமானும் நமக்குள்ள வரணும். அன்பார்ந்தவர்களே, நபியுடைய படுக்கை எப்படி இருந்துச்சு? ஒரு நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கிறதுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சம் ஓலையினால தைக்கப்பட்ட பின்னப்பட்ட அந்த பாயில தூங்குறாங்க. தூங்கி எழும்புறாங்க. அந்த ஈச்ச ஓலையுடைய அந்த அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முதுகுல பதியப்பட்டிருக்கு. இத பார்த்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அழுகுறாங்க. அழுகிட்டு கேட்கிறாங்க, என்ன உமர் அழுகுறீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசருடைய மன்னர்கள் எல்லாம் பஞ்சு மெத்தையில தூங்கி கொண்டிருக்கிறாங்க, நீங்க இந்த ஈச்சம் ஓலையில தூங்குறீங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த துன்யாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நான் ஒரு பிரயாணியை போன்று வந்திருக்கிறேன், என்னோட பிரயாணம் முடிந்து விட்டால் நான் சென்று விடுவேன் என்ற வார்த்தையை பாவிச்சாங்க. அன்பார்ந்தவர்களே, நபியுடைய தலையணை எப்படி இருந்துச்சென்றா, நபியுடைய தலையணை ஈச்சம் நாறுகளை கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலையணை இருந்துச்சு. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு வீட்டுல 3 போர்வை தான், 3 பெட்ஷீட் தான் இருக்கணும். ஒன்று கணவனுக்கு, இன்னொன்று மனைவிக்கு, இன்னொன்று விருந்தாளிக்கு. 4வது ஒன்று இருக்கும் என்றா அது ஷைத்தான் வந்து தங்குறதுக்குரிய விரிப்பு என்று சொன்னாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வீட்டுல வருவாங்க, எனக்கு ஒரு கம்பளி துணி இருந்துச்சு, அந்த கம்பளி துணியை நான் 2ஆக மடிச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு விரிப்பாக போடுவேன். ரசூலுல்லாஹ் தூங்குவாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சேன்னா, அந்த கம்பளிய 4ஆக மடிச்சேன். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இலேசாக இருக்கிறதுக்கு 4ஆக மடிச்சு போட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினாங்க. தூங்கி எழும்பி சொன்னாங்க, இந்த விரிப்பை போட்டது யாரு? ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் தான். எனக்கு இப்படி போடாதீங்க, பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ அதை போல போட்டுக் கொள்ளுங்க. ஏனென்றா 4ஆக மடிச்சா அதுல சொய்சி உண்டாகிடும், பஞ்சாக மாறிடும் என்பதற்கு. அன்பு சகோதரர்களே, நல்லவர்களே, இந்த ஷமாயிலை தான் நாம் படிக்கணும் என்று சொல்றோம். இந்த நபியுடைய வாழ்க்கை தான். ஒரு நபி
ஒரு நபி, ஒரு தலைவர், இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியவர். இந்த உலகத்துக்கு சொல்லாத எதுவும் கிடையாது. இந்த உலகத்தில் சொல்லாத எது இருக்கிறது? அதனால அல்லாஹ் நபியுடைய ஒவ்வொரு விடயத்தையும் குர்ஆன்ல சொல்றான். அன்பார்ந்தவர்களே, நபி வாழ்ந்த ஊர் மக்கா. லா உஸ்மி பிஹாதல் பலத் வத்தீனி வஸ்ஸைத்தூன் வஹாதல் பலதில் அமீன். தீன் மரத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்துட்டு நபி வாழ்ந்த அந்த மக்காவை வைத்து அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். நபியுடைய நெஞ்சை குர்ஆன் சொல்லுகிறது, அலம் நஸ்ரஹ் லக சத்ரக். நபியே, உங்களுடைய நெஞ்சை நாங்கள் விசாலப்படுத்தலையா? நபியுடைய நெஞ்சை அல்லாஹ் 4 தடவை ஜம்சம், அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, 4 தடவை அல்லாஹ் நபியுடைய நெஞ்சை கலத்தி ஜம்சம் தண்ணீரால் அல்லாஹ் கழுவினான். பாந்தவர்களே, நபியுடைய ஆத்மாவை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். நபியே, இவங்க முஃமின்களாக ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்க உங்க ஆத்மாவை அழிக்க போறீங்களா? நபியுடைய பேச்சை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, நபி பேசுவதாக இருந்தா இல்லா வஹின் யூஹா. நபி பேசினால் அது வஹீதான். அந்த வஹீல் பொய் என்பதே கிடையாது. அன்பு சகோதரர்களே, நல்லவர்களே, இந்த நபியைத்தான் என்ற வாழ்க்கையில, என்ற வாழ்க்கைக்குள்ள அமைத்துக் கொள்ளணும்டா இந்த நபியுடைய வாழ்க்கையை தான் அமைத்துக் கொள்ளணும். என்ற வாழ்க்கை எப்படியும் எளிமையாக, வீண் விரயம் இல்ல, பெருமையும் இல்ல, தேவைக்கு என்ற வாழ்க்கையை அமைச்சுக் கொள்ளணும். அன்பார்ந்தவர்களே, ஆகையினால இந்த ஷமாயில் எல்லாம் சொல்ல போறதுடைய நோக்கம் 6வது நாள். இன்றைய நாள் இன்னும் 15 நாள் செய்யப்படும். குடும்பங்களை கூட்டிட்டு வாங்க. இந்த பள்ளி வாசல்ல பெண்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க உங்க நண்பர்களை கூட்டிட்டு வாங்க. இந்த வாலிப சமுதாயம் எப்போது நபியுடைய தியாகமும் நபியுடைய அன்பும் எப்போது உள்ளத்துக்குள் போகிறதோ அந்த நேரம்தான் நம்முடைய ஊர் செழிப்பாக மாறுவதற்கு காரணமாக அமையும் என்பதை மறந்து விடாதீங்க. நபியுடைய பிறந்த மாதமா? நபியுடைய பிறந்த மாதத்தில் லைட்டுகளையும் வெளிச்சங்களையும் ஊர்வலமும் போய்விட்டால் நான் நபி மீது அன்பு வச்சிருக்கிறேன், இரக்கம் வச்சிருக்கிறேன், எங்க அடிக்கிறதுக்கு யார் இருக்கு என்று சொல்வதல்ல நபியுடைய சுன்னா. அது ஆகுமா ஆகாதா என்பது ஒரு புறம். அதோட முடியல, அந்த நாளோட முடியல. இந்த வாழ்க்கையில நான் மௌத்தாகும் வரைக்கும் என்ன நபியுடைய சுன்னாவும் நபியுடைய செயலும் நபியுடைய தன்மையும் என் வியாபாரத்தில், என் குடும்பத்தில், என் அஹ்லாக்கில் வருகிறதா என்கிறத ஒவ்வொரு நாளும் சிந்திக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்தில் நபியுடைய ஒரு சுன்னாவை எடுத்தால் போதும், ஒரு சுன்னாவை எடுத்தால் போதும் 100 ஷஹீதுடைய நன்மை என்று சொன்னாங்க. அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். தீன் படிச்சவங்களும் தீனுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள். பாவமா? அந்த பாவம் இது பாவமா என்று சொல்ற அளவுக்கு மாறப்பட்டிருக்கிறது. இந்த நேரம் தான் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க. சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்க ஏன் இப்படி பெரிய சம்பவம், ஏன் இப்படி நீங்க சாப்பிடுறீங்க என்று சொன்ன நேரத்தில் சொன்னாங்க, லா அத்ருக்கு சுன்னத ஹபீபி லிஹாஉலாஇல் ஹுமகா. இந்த மடையர்களுக்காக வேண்டி நான் என்ற நபியுடைய உத்தம நபியுடைய சுன்னாவை நான் விடுவதா? இதை ஒவ்வொரு ஆளும் உள்ளத்துல பதிக்க வச்சு கொள்ளுங்க, வீட்டுல கொளிய வைங்க. நான் யாருடைய தேவைக்காக வேண்டியும் என்ற நபியுடைய சுன்னாவை நான் விட மாட்டேன்.
என தாடியா அது நபியுடைய சுன்னா. மீசையை கத்தரிக்கிறது நபியுடைய சுன்னா. சுத்தமாக இருப்பது, அத்தர் பூசுவது, சுருமா பூசுவது நபியுடைய சுன்னா. வியாபாரம் ஹலாலாக அமைவது, அநியாயம் இல்லாமல் நடவது நபியுடைய சுன்னா. மனைவிமாரிடத்தில் சிறந்தவர்களாக அவன் ஆசையை உணர்வை உணர்ந்து அவர் ஆசைக்கு ஏற்ப பிரகாரம் வாழுவது சுன்னா. என் அக்லாக்கை சரியாக அமைச்சுக் கொள்வது சுன்னா. ஒரு மனிதனை பார்த்து சிரிக்கிறோம், ஒரு மனிதனை பார்த்து சிரிக்கிறோம், அந்த சிரிப்பையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா என்று சொன்னாங்க. பாந்தவர்களே, ஆகினால இந்த நபியுடைய வாழ்க்கையை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு முயற்சிகளும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் உங்களோட பள்ளிவாசலுக்கும் ஒரு ஜமாத் ஒன்று வந்திருக்கிறது. அந்த ஜமாத்தும்